ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. எஸ், திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுடைய விஜய் டெலிவிஷனுடைய அவார்ட் ஃபங்க்ஷன் வர 30ஆம் தேதி அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்தனான்னு தெரில. பட் 30ஆம் தேதி தான். நிறைய இடங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் வீடியோ போட்டேன்னா போடலையானே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி, இதனால் விஷயத்துக்கு வருவோம். எஸ், அதுக்கான டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாருமே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி டான்ஸ் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஒரு கரெக்டாக 26ஆம் தேதி பார்த்தீங்களா, நெருங்கிடுச்சுல. ஸோ கண்டிப்பாக டான்ஸ் ப்ராக்டிஸ். பூங்காற்றை திரும்புமா இந்த சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ ஜட்மெண்ட் ரிலேட்டடாக போயிட்டுருக்கு இல்லையா, கோர்ட் கேஸ். ஓகே, அதுலேருந்து நம்ம ஷோபனா அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷாத்திகா மகாநதியிலேருந்து அவங்களும் இருக்காங்க. அடுத்து ஐயனார் துணையில் எஸ் நம்மளுடைய நிலா அண்டு அவங்க வட மாநிலம். அவங்களுடைய பேர் எனக்கு அங்கே சீரியலில் மறந்து போயிடுச்சு. இருந்தாலும் ஸ்வாதி அவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு டீமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கேர்ள்ஸ் 4 பேர் இருக்காங்க. பட் ப்ராக்டிஸோட கொஞ்சம் ரெஸ்ட் டைம் அப்படி கூட நமக்கு அப்டேட் இருக்கும். நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இருந்தாலும் இவங்க 4 பேருமே ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸை பாருங்கள், ஒரு 3 டேஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. எஸ், உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இப்போ புரியுது. விக்காவோட டான்ஸ் இருக்குமா, நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் செலிப்ரிட்டிஸோட டான்ஸ் இருக்க போகுதுன்ட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ரிலேட்டடாக இந்த டான்ஸ் சொல்லி தருவாங்களே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம், அப்புறம் செலிப்ரிட்டிஸோட இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு எல்லோரும் தேட ஆரம்பிச்சிருவோம். எனக்கும் அந்த பழக்கம் இருக்குது. ஸோ தேட ஆரம்பிக்கிறேன். வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடைச்சா சொல்கிறேன். பொதுவாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். விக்காவோட டான்ஸ் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஷோ எந்தளவுக்கு ரீச் கொடுக்கணும், எந்தளவுக்கு ஆடியன்ஸை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதனால் இது ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும். ஸோ விக்காவோட டான்ஸு அட்லீஸ்ட் ஏதாச்சும் கொடுப்பாங்க. விக்கா ரிலேட்டடாக ஏதோ ஒன்று ஸ்டேஜில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் தெலுங்கில் பிஸியாக இருக்கார் இல்லையா ஷூட். அதனால் அதுவும் கொஞ்சம் யோசிக்கும்படி தான் இருக்குது. பட் கிடைச்ச டைமில் நம்மளுடைய எல்பியும் அண்ட் சுவாமியும் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவில் விடைபெறேன். ஸ்டேடியம்.